ஹாய் டார்லிங்ஸ், இந்த சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது இனி அப்படிங்கிற மாதிரி எங்க மாமனார் மாமியார் வந்துட்டாங்க. அதனால என் ஹஸ்பண்டையும் கையில பிடிக்க முடியாது. பீம் பையன் பாத்தீங்கன்னா எங்க மாமியாரை போட்டு ஒரு வழி பண்ணிட்டான். ஏன்டா டேய், எங்க மாமியார் எனக்கு கூட இவ்வளவு பிடிக்காது, நீ ஏன்டா அவங்களோட சேர்ந்து கட்டி உருண்டு விளையாண்டுட்டு இருக்கன்னு எனக்கு மைண்ட் வாய்ஸ் தோணுச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்க மதியம் போல தான் வந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாம்பார், உருளைக்கிழங்கு எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன், ஒண்ணா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. அவங்க வந்ததுமே இந்த பையன் வந்து எங்கேயுமே நகரல. அவங்கள ஏதாவது சுத்தி சுத்தி நான் வாலாட்டுறத பாருங்க, என்ன ஆட்டம் ஆட்டுறான்னு சொல்லிட்டு. நான் வேற என் ஹஸ்பண்ட வந்து சும்மா திட்டிக்கிட்டே இருப்பேனா, எனக்கு வேற அந்த 3 நாட்களா, அதுலயும் 2வது நாளா எல்லா கேர்ள்ஸ்க்குமே தெரியும் இப்ப நம்ம எப்படி ஆக்ரோஷமா இருப்போம்ன்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா எல்லா வேலையுமே அவர் தான் செஞ்சாரு. என்னால முடியலன்னு சொல்லிட்டு திட்டு வேற வாங்கிக்கிட்டே இருந்தாரு. அவர் தான் எனக்கு கிடைச்ச ஊர்காங்கிற மாதிரி அவரை போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்யாண வீடியோ எல்லாம் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு ஸ்லோவா போயிட்டு இருந்தது டே. நான் வந்து கடைசியா தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்க மாமியார் பாத்தீங்கன்னா நான் விளக்குறேன்னு சொல்லிட்டு பாத்திரம் எல்லாம் விளக்கிட்டாங்க. அவங்க அங்க போனாலும் சரி அவங்க தான் வேலை செய்வாங்க, இங்க வந்தாலும் அவங்க தான் வேலை செய்வாங்க, என்ன செய்யவே விட மாட்டாங்க. ஊர்ல இருந்து வந்தா பாருங்க 2 கட்டப்பை நிறைய அது இதுன்னு கொண்டு வந்துருவாங்க. அதை எடுத்து பார்க்கவே எனக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஆயிடும். சரி ஓகே அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழம் மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு பிரித்து பூவெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு மிஞ்சி சாப்பிட வந்திருந்தாங்க. ஆரம்பிச்சாச்சுங்க.